இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி சரியார ஒன்னும் பொய்ய சொல்லி சொல்லி ஒரு சில பேர் நிறைய பேர் மனசுலதான் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க வந்துட்டீங்க இந்த ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்த கண்ணு தானே முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வழி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வழி எவ்வளோ வழி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும். எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கேன், பாரங்களை தாங்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அமைதியா இருக்கும். உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி நம்மளை பத்தி என்ன பத்தி இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன். அப்புறம் ஐயா பேருக்கு நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்துக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். அதனால 2 பேரும் சேர்ந்து போடுறதுன்னா சண்டை இருக்குது. நேற்று கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். என் மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். நான் பாலுவருக்கு போன் பண்ணி சொன்னப்போ இல்ல எனக்கு நடத்தலாம் தான். அப்படியா? யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யாரு இருக்கு அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா? அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்த வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதுதான் என் மனசுல ஆழமா எனக்கு நான் கடைசி வரைக்கும் அதான் என் மனசுல இருக்கு. நானு உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவில் ஊடகத்தை மணி கணக்கில் நான் சந்திச்சு நான் பேசுவேன். மீடியானா கேளு, எத்தனை கேளுன்னா கேளு, பேசுறேன், சொல்றேன், என்ன வேணா கேளு. இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு 2 மாசம் ஆகுது. ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடிங்க, அதை திருப்பி போட்டுருப்போம். ஒண்ணுமே இல்லை. ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன், திருப்பூரூர்ல நடக்கிறேன், கன்னியாகுமரியில நடக்கிறேன், அதெல்லாம் போடுறாங்க. ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. திருப்பூரூர்ல, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாவம் மக்கள் 1074 ஏக்கரை இழக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஆக்கிட்ட தம்பி இறந்துட்டாங்க. அந்த என் நிலம் 3 ஏக்கர் இறந்துட்டாங்க. ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க, என் நிலத்துக்கு. இதெல்லாம் செய்தி கிடையாது.